அன்பு உறவுகளே, உயிரின் மேலே ரத்த சொந்தங்களே, இன்றைக்கி என்ன பேசுகிறோம்னா, நிறைய நாங்களாம் பட்டிக்காட்டனா இருந்தாலுமே ஒரு மூலிகை செடியெலாம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பசங்க இது என்ன பண்ணுறீங்க, இந்த செடியெலாம் தான் அமுத்தி வச்சு மேலே பீய பண்ணி விட்டுறீங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. இது கோணப்புளியாங்காய், சரியா? இது கோணப்புளியாங்காய் வெயிலுக்கு அற்புதமான மூலிகை மருந்த. நல்லா அது ஹார்ட் அட்டாக் வர தடுக்கிறது. நிறைய சாப்பிட வேணுங்க. இந்த கோணப்புளியாங்காயை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பேர் வரலாம். நல்லா சாப்பிட வேணும். இது நல்லா ஒரு சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இதே நம்ம பறவைகளும் நல்லா சாப்பிடும். வெய்ய காலத்துக்கு உங்களுக்கு தெரியும். இது சீசனுக்கு தான் கிடைக்கும். ஒன்றாச்சா? இது வாங்கி நிறைய சாப்பிடுங்க பொரிச்சு. நீங்கள் மறந்துடாதீங்க, கேவலம் பார்க்காதீங்க. ஆரோக்கியமாக எந்த மருந்து இதெல்லாம் வர்றது கோணப்புளியாங்காயை. ஒவ்வொரு ஊரில் கொடுக்கா பல்லும்பாங்க, ஒவ்வொரு ஊரில் நிறைய தன்மை ஊருக்கு மாதிரி. இது வேணால் கோணப்புளியாங்காய் தான். எங்கள் பக்கம் எங்கள் மஞ்சள் நகரத்தில் பேசுகிறது கோணப்புளியாங்காய்னு எங்கள் பட்டிக்காட்டில் பேசுவோம். அதே மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்குறேன். கோணப்புளியாங்காயை டெய்லி சாப்பிடுங்க. டெய்லி வாங்கி இந்த சொலையை உரித்து சாப்பிடுங்க. அதே மாதிரி இது நிறைய மருத்துவ குணம் உள்ளது. என்னென்னா, நான் கண்டிப்பாக புளிப்பு, இது தூப்பு, இதெல்லாம் இந்த ஹார்ட் அட்டாக் வராது. உண்மையாக சித்தாவில் இருக்குது. இதெல்லாம் புக்காக வாங்கி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மரம் பாருங்கள், அப்படி அற்புதமாக இருக்குதுன்னு. இந்த மரத்தெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கி தினந்தோறும் சாப்பிட்ற வழி பாருங்கள். நீங்கள் சாப்பிடாத விட்டுறாதீங்க. இது மூலிகை செடி தான். மூலிகை இருந்தாலுமே உங்களுக்கு இவ்வளோ அற்புதமான மருந்து. நீங்கள் ஹாஸ்பிட்டலே போக தேவையில்லை. உரித்து நல்லா நீட்டாக சாப்பிட்லாம். உடம்புக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. அதே போல் மருத்துவ குணம் ஒன்று உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். கண்டிப்பாக அதை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இதை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. இது எருக்கலாஞ்செடி. இது என்ன செடி? இது முழுக்க எருக்கலாஞ்செடி. எருக்கலாஞ்செடி எதுக்கு இந்த தலை ஆகும்னு வச்சுக்கோங்க. இலை குதியாங்கால் வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? ஒவ்வொருத்தர் குதியாங்கால் வலிக்குதும்பாங்க. இது குதியாங்கால் வலிக்கு இது என்ன பண்ணுறது? எங்கே போல உள்ள எறும்புது. குதியாங்கால் வலிக்கு இது இருக்குல்ல, பழுத்துருக்கு தலை. இது நல்லா பழுப்பாக இருக்குது. பழுப்பு கலரில் ஒரு இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்குதான்னு பார்க்குறேன். அதில் இல்லை. இந்த மாதிரி பழுத்த தலையை விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய்னு சொல்கிறாங்கல்ல, அந்த விளக்கெண்ணெய் தான் கொட்டமுத்து எண்ணெயை. இதை லைட்டாக தொடவி விட்டு தீபம் போடுறதில்ல லைட்டாக வாட்டி விட்டு புதியாங்காலுக்கு வச்சு படிச்சிங்கன்னா 3 நாளைக்கு தொடர்ந்து வைங்க. இந்த வலி எங்கேயோ போயிரு. அது மாதிரி அற்புதமான இந்த எருக்கலாஞ்செடிக்கு இருக்குது. அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு ரகம் இருக்குது. இதே எருக்கலாஞ்செடி விநாயகருக்கு பூ கட்டி போடுவாங்க. அது எதுக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மைக்காத நார் உரித்து எருக்கலாம் நார் குழந்தைகளுக்கு பிறந்தவங்களுக்கு அண்ணா அக்கவர் கட்டுவாங்க. இது எதுக்குன்னு சொல்லுங்கள். நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அந்த அளவுக்கு இது இருக்குது. எருக்கலாஞ்செடிக்கு இவ்வளோ பவர் இருக்குது. நீங்கள் இது எருக்கலாஞ்செடியை ஒரு கேவலமாக நினக்க வேண்டாம். இது மேலே ஒன்று கடிக்கிறதே இந்த வேலையில் வச்சுக்கூடாது. இதெல்லாம் ஒரு மூலிகை தலை, ஒரு மூலிகை, அற்புதமான மூலிகை எருக்கலாஞ்செடி. இங்கே பாரு எவ்வளோ அற்புதமான பூ வச்சுருக்குதுன்னு. இதெல்லாம் ஒரு மூலிகை. இந்த கட்டத்தை பெரியவங்களே வச்சுருக்குறோம். வீட்டுக்கு ஒரு எருக்கலாஞ்செடியை வச்சுட்டு எருக்கலாம் எல்லாம் பட்டணத்தில் போய் காசு கொடுத்தாங்கன்னா ஏகப்பட்ட காசு ஆகுது நாரில். இப்போ நாமளும் உரித்து இதெல்லாம் பண்ணுறோம். நிறைய விஷயம் இருக்குதுங்க மூலிகையில். நிறைய நம்ம பயன்பாட்டுக்கு இல்லை. இதை பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வாங்க. இது என்ன செடி தெரியுமா? நிறையவே தெரியாது. பட்டணத்தில் கரையிலுக்கு தெரியாது, கிராமத்தாளுக்கு தெரியும். இது வேப்பஞ்செடி. அற்புதமான தலை வேப்பந்தலை எதுக்காக யூஸ் ஆகுது தெரியுங்களா? வேப்ப கசப்புத்தன்மை அதிகமாக இருக்குது வேப்பந்தலை, சரியா? இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நோய் கிருமியை அகற்றும். நம்ம வேப்பந்தலை நோய் கிருமி அகற்றுறது மிகக்கூடியான சக்தியானது. பார்த்தீங்கன்னா, அம்மன் நோய் வந்துச்சுன்னா நீங்களே எதிர்பார்த்துருக்கலாம். பட்டணத்தில் பார்த்துக்கலான்னு கிராமத்தில் பார்த்துருக்கலாம். அம்மன் நோய் வந்துச்சுன்னா அந்த கொழுந்து, அது பார்த்தீங்கன்னா வேப்பம் கொழுந்தை பொறிச்சு அம்மியில் வச்சு அரைச்சி அப்படியே மேலையெல்லாம் பூசுவாங்க பாரு. அப்படியே கூலிங் ஆகி இந்த அம்மைங்கிறது ஒரு நோய், இது குணமடி, அவ்வளோ சத்து உள்ளது. அதே மாதிரி கீரிப்பூச்சி இருந்தால் வயிற்றில் கீரிப்பூச்சி இருந்தால் தினந்தோறும் இதுக்குன்னு ஒரு அளவுக்கு தான் வேப்பம் கொழுந்தை கிள்ளி வாயில் போட்டு மென்று, இந்த வேப்பம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வேப்பம் இதை போட்டு கசப்பு தன்மையாக இருக்குது. வேப்பம் கொழுந்து கசப்பு தன்மையாக இருக்குது. இப்போ வாயில் போட்டு மென்னிங்கன்னா கசப்பாக தான் இருக்குது. கீரிப்பூச்சில் உள்ளேருந்து இறந்துட்டு நீங்கள் மாத்திரை போட தேவையில்லை. அவ்வளோ அற்புதமான கூலிங்கான வேப்பந்தலை. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்த வேணும். அது மாதிரி நிறைய மூலிகைலாம் இருக்குது. மூலிகை சந்தோஷப்படுங்க. இப்போ கிராமத்துலலாம் கிடைக்கும்.
பட்டணத்தில் கிடைக்காது. கடையில் போய் வாங்க, பொடியில் விற்கிறாங்க சித்தாவில். இது மாதிரிலாம் வாங்கி நிறைய சாப்பிட வேணும். நிறையா உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. நான் தேவைப்பட்ட கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சொந்தமே இது என்ன தலைன்னு தெரியுமா? இது நொச்சுத்தலை. சரியா? இந்த நொச்சுத்தலை என்ன யூஸ் ஆகும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு நொச்சு மரம், சாதாரண மரத்தை நினச்சிடாதீங்க. நொச்சு மரம் தான். நொச்சு மரம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்மளுக்கு தலைப்பாரம், கைகால் வலி, அது நல்ல தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். இந்த நொச்சு தலையை உருவி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். அது கூட 3 வெங்குச்சாங்கலை போட்டுக்கணும். விறகடுப்பில் கொதிக்க வச்சு சமக்காலத்தை போற்றி இந்த ஹீட் பற்ற வெங்குச்சாங்கலை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டு தலை கூட போட்டோமா குப்பு குப்புன்னு ஆகிவார். அப்படியே தலைப்பாறை ஃப்ரீயாக ஆகுக்கு. தலைப்பாறை ஏறிச்சுன்னா நொச்சு தலை இவ்வளோ அற்புதமான மூலிகை. சரியா? நீங்கள் மறந்துடாதீங்க. என்னடா பைத்தியக்காரனாட்டம் அதை இதையும் காட்டுறேன், இதெல்லாம் நான் பார்த்து இது மேலே பிய பெயிண்ட் வச்சுட்டு வந்துருக்கேன் நினைக்கலாம். அதில் இல்லை. நொச்சு அற்புதமான மருந்து. அது மாதிரி இந்த குணங்கள் தெரியல நம்ம இளைஞர்களுக்கு. இந்த மரமெல்லாம் எதுக்கு வளர்த்துறாங்க, என்ன வீட்டுக்கிட்ட வந்து நம்மளுக்கு நோயே வராது. நொச்சு தலைக்கு அவ்வளோ பிரமாதமான மருந்துலாம் இருக்குது. நீங்கள் தெரியாமல் நம்ம போய் உடம்புக்கு எடுத்துக்கிறோம். இதெல்லாம் இயற்கை விவசாயம், இயற்கை வைத்தியம், இயற்கையாக வர்றது நொச்சு மரம். அவ்வளோ அற்புதமான மரம். பாருங்கள், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சொந்தமே இது என்னென்னா பனைமரம். பனைமரத்தில் எத்தனை நன்மை இருக்குது தெரியுங்களா? வெய்ய காலம், இப்போ வெய்ய காலம்னா பார்த்தீங்கன்னா இந்த பனங்காயை பார்த்தீங்கன்னா நொங்காக சாப்பிட்லாம். நொங்கு சாப்பிட்டோமா உடம்புக்கு அவ்வளோ கூலிங்கு. அதே மாதிரி கொஞ்சம் முத்தி போச்சுன்னா கடுக்காயின்னு சொல்லுவாங்க. கடுக்காயின்னு சொல்லுவாங்க. இது முத்தி பழம் கீழே இருந்துச்சுன்னா இது முளைக்கு போட்டோமா சீம்பாடு அரை பத்தில் எடுத்து வெட்டணுமா பாலை சாப்பிட்லாம். சரிங்களா? நீங்கள் இது மாதிரி நிறைய சாப்பிட்ற விஷயம்லாம் இருக்குது. இதே போல் பனங்கிழங்கு புரதச்சத்து அருமையான சத்து. நீ மாத்தெல்லாம் போத்தலாம், அவ்வளோ அருமையான சத்து இருக்குது நம்ம பனங்காயில். இவ்வளோ அற்புதமான சத்துலாம் இருக்குது. இதே மாதிரி கடுக்காய், தெளுவு. அப்போ நம்ம தாத்தா காலத்தில் தெளுவு குடிச்சிருப்பாங்க. தெளுவு உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. தெளுவு நீங்கள் சாதாரண தெளுவுன்னு நினைக்காதீங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்கும் தெளுவு குடிக்கலாம். இதே மாதிரி நிறைய இது அலங்காரத்துக்கெல்லாம் ஆகுங்க. இந்த வீட்டுக்கு தேவையானது அலங்கார பொருளுக்கெல்லாம் ஆகு. இது பனை ஓலை. அதே வீட்டில் போட்டு மேய்ஞ்சி இது பண்ணிங்கன்னு வச்சுங்க. வீட்டில் அப்போலாம் பார்த்தோன்னா சின்ன பையெல்லாம் வீட்டில் இருந்தேன் ஏசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஓலையில் போட்டு மேய்ஞ்சிட்டோமா அவ்வளோ அற்புதமான இதெல்லாம் இருக்குங்க. நீங்கள் மறந்து விடாதீங்க. நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வளர்த்துங்க. இப்போ அழிஞ்சிட்டு வருது, அழியத்து கூட பாரம்பரியம் நம்ம தாத்தா அப்பா மருக காப்பாற்றின மரத்தை நாம்ளும் இன்னும் காப்பாற்ற வேணும். வாங்க அன்பர்களே, இது என்ன பருத்தினா நீங்கள் சாதாரண கதை. நம்ம உடைகள் தயார் பண்ணுறோம் பார்த்தீங்களா? உடைகள், கதர் சட்டை, கதர் வேஷ்டி, பருத்தி, காட்டன் விவசாயிகளுக்கு உகந்தது. பருத்தின்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. பருத்தி நெட்டு, பருத்தி பஞ்சாயி, நூலாகி, இது நம்மளுக்கு துணியாகி வருது. பருத்திங்கிறது மிக பிரமாண்டமான ஒரு மூலிகை பொருள். இது நம்ம துணி இப்போ நாம் அதெல்லாம் விட்டுட்டோம். காட்டன் துணி எடுத்தால் கேவலமாக நினைக்கிறோம். இப்போ ஜிகுன்னு போடுறோம். அதெல்லாம் இல்லை. பருத்திக்கு எப்பயும் மவுசு இருக்குது. நீங்கள் இதை அப்போ பருத்தி கொட்டைக்குது பார்த்தீங்களா? மாட்டுக்கு தீவனம் ஆகு பருத்தி கொட்டை. மாட்டு கன்று போட்டுச்சுன்னா இதெல்லாம் ஆட்டி ஊற்றுனா பால் நிறைய வரும். இது ஆரோக்கியமாக இருக்குது. பருத்தி பால், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது பருத்தி செடியில். பருத்தி யூஸ் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. பருத்தி வருங்காலத்தில் ஒழிச்சிடாதீங்க. கண்டிப்பாக நம்ம தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மா வளர்த்துன சொத்து இது, தெரியுமா? இதெல்லாம் வளர்த்துங்க. மிக்க மகிழ்ச்சி அன்புறவர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாங்க உறவுகளே, நம்ம ஏசி காற்றுலேருந்து, ஓசி காற்றுலேருந்து, ஃபேன் காற்றுலேருந்து, ஏசி காற்றுங்கிறீங்க. ஏசியில் காற்று வாங்க போகிறீங்க. இயற்கையான விவசாயம் இது மாதிரி ஏரியாவில் வந்து சுற்றி உட்காந்தா அப்படியே அற்புதமாக இருக்குது அன்பு உறவுகளை. அப்படியே அற்புதமான இயற்கையான காற்று, இயற்கையான சூழ்நிலை. டவுனுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காதுங்க. அப்படி பட்டிக்காட்டுக்கு வாங்க, வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படியே சோளக்காடு பாருங்கள், அற்புதமாக இருக்குது சோளக்காடுலாம். அப்படியே சோளக்காடு, இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா பருத்திக்காடு, தென்னந்தோப்பு, இது மாதிரி நிறைய சுற்றுலாத்தலம் இருக்குது எங்கள் ஊர்லேயே. நீங்கள் பணம் கொடுத்து போக வேண்டாம், எங்கள் ஊரில் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. எங்கள் ஊர் அப்படி அற்புதமான ஊர். ஏன்னா இயற்கையே நான் கட்டி பிடிச்சிட்டு வாழ்ந்த ஊர் இது. வந்து பாருங்கள்.